ரோஹித் அப்படின்ற நண்பரும் சரி, அதே மாதிரி ஒன்லி ஃபனி அப்படின்ற நண்பரும் சரி, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே கமெண்ட் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஒன் பிளஸ் உடைய நாட் 5 வாங்கலாமா, இல்லைன்னா ஒன் பிளஸ் உடைய 13R வாங்கலாமா சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பட்ஜெட் செக்மெண்ட்ல கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஒரு 2000 3000 டிஃபரன்ஸ் வந்துருக்கு நாட் 5க்கும் ஒன் பிளஸ் உடைய 13R ரெண்டுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 256GB வேரியண்டே வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆஃபர் டைமில் ஒன் பிளஸ் உடைய 13R வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 37,000 36,000 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் பிளஸ் உடைய நாட் 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 35,000 இல்ல 34,000 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியும். அந்த 3,000 ரூபாய் டிஃபரன்ஸுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஹையரா இருக்கு 13Rல, எதெல்லாம் வந்து இதுல பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அலர்ட் ஸ்லைடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மட்டும் இல்லாமல் எல்டிபி டிஸ்பிளே வேணும், எனக்கு 6000 mAh ஓகே அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சீங்க. அதுவும் பர்டிகுலரா நீங்க அதுலயே எடிட்லாம் பண்ணுவீங்க, இல்ல அதுலயே நிறைய கேமிங்லாம் விளையாடுவீங்க அந்த போன்லயே அப்படின்னீங்கன்னா, ஒன் பிளஸ் உடைய 13Rல இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் அதுதான் கடைசி ஃபோனு. ஸோ ஒன் பிளஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், கிளாஸ் அண்ட் வெஸ்ட் டிசைனில் வந்து வரும். அப்படியே கேமரா அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2xக்கான டெலிஃபோட்டோ 13Rல இருக்கும். அதே மாதிரி பேக் கேமரா 50 மெகாபிக்சல் வந்து நல்லாவே வந்து எடுத்துரும். உங்களுக்கு செல்ஃபி அப்படின்னு சொல்லி வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாகவே அந்த 16 மெகாபிக்சல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இதில் ஒரு இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைட்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு செல்ஃபி ரிலேட்டடாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபோனில் 13Rல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 1080p 30 fps தான் ஹையஸ்டா வீடியோவே வந்து ஷூட் வந்து பண்ண முடியும். இல்லப்பா எனக்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு செல்ஃபி கேமரா நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் பெரிய டிஸ்பிளே வேணும், இதை விட இன்னும் பெரிய பேட்டரியா வேணும், எனக்கு அந்த அலர்ட் ஸ்லைடரோட பிளஸ் கீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா ஒன் பிளஸ் நாட் 5 வந்து போகலாம். இங்கே ஒரு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலே சூப்பராக இருக்கு. அவுட்புட் பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஸ்லையும் சரி, அதே மாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2x டெலிஃபோட்டோ இருக்காது, ஒரு பிரைமரி அதுக்கு ஒரு அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபோனுமே உங்களுக்கு ஒரே பிரைஸ்ல வந்து கிடைக்குது. ஒரு 35,000 ரூபாய்க்கு நாட் 5ம் இல்ல 37,000 ரூபாய்க்கு வந்து ஒன் பிளஸ் உடைய 13R கிடைக்குதுன்னா நீங்க இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல எந்த ஃபோன் சைடு வந்து போவீங்க? பர்ஃபார்மன்ஸா இல்ல எனக்கு செல்ஃபி கேமராவா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.